ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, டயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டுக்கு எப்பவும் போல் எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டில் தான் கிடச்சாங்க. அங்கே ஒரு பொண்ணு, மச்சான் ஒய்யான், ஒய்யான், இந்த நாய் எங்கே தான் இருக்குது, நானும் மார்னிங்லேருந்து ஒவ்வொன்றுத்தையும் இவக்கிட்ட கத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹால் ஃபுல்லும் தேடுறா. அப்போது ஒய்யன் பார்த்தா ஒரு சோஃபாவில் சோகமாக படுத்துட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கா. விட்டால் அழுதுருவா போல், அவ்வளோ சோகமாக இருக்கா. இங்கே அந்த பொண்ணு தான் ஒயன் கிட்ட போய் நின்று, ஒயன் ஒயன், என்ன ஜாய், என்ன வேணும் இப்போ உனக்கு? அங்கே ஒரு மனுஷன் அவ்வளோ தூரம் கத்திகிட்ருக்கேன், உனக்கு காது கேட்கலையாடி? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்கல. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு கத்திட்டு இருந்த? சரி, எனக்கு என்ன வேணுங்கிறது இருக்கட்டும். ஆமாம், எதுக்கு நானும் மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன், மூஞ்சே சரியில்லையே, அப்படியே சோகமாக வந்து படுத்துட்ருக்க, என்ன மச்சான் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான், அதுவும் என்ன தெரியுமா? இப்போ எது குறைஞ்சிட்ருக்க, என்ன எதுன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லு. அது ஒன்றும் இல்லை மச்சான், நானும் டேங்காவும் லவ் பண்ணுறது உனக்கு தெரியும்ல, அந்த கன்றாவி தான் எப்பயே தெரியுமே, அதான் என் வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டியே, இன்னும் என்ன? நீ வேற இது விளையாடாதடி. சரி சொல்லு என்ன? அவன் எவ்வளோ நாள் ஆச்சு அவனை நான் பார்த்து, அவன் 2 days ஆச்சு இல்லை ஜாய், ஆனால் இன்னும் ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு கால் பண்ணல. என் ஞாபகம் அவனுக்கு இருக்கா இல்லையானே தெரியல ஜாய். என்ன மச்சான் சொல்கிற? ஒரு மெசேஜ் கூடமா பண்ணல, ஒரு கால் கூடமா பண்ணல? இல்லை ஜாய், அவன் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட பண்ணல. அவனுக்கு நான் ஞாபகம் இருக்குன்னா என்னன்னே தெரியல ஜாய். மச்சான், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல மச்சான், அவன் ஏதாச்சும் பிஸியாக இருந்திருப்பான், இல்லைனா உனக்கு போய் கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் அவன் இருப்பானா? அவன் என்னை இப்போல்லாம் டோட்டலாக மறந்துட்டான், அவனுக்கு நான் வேணா போல. மச்சான் அப்படியெல்லாம் பேசாத, அவன் உன்னை மறக்கிறவனால இருந்தால் எப்போவே மறந்துச்சுப்பான். அவன் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான் மச்சான், உன்னை தான் லவ் பண்ணுறான். அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான், உனக்கு மெசேஜ் கால்லாம் பண்ணுவான். இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சுத்தாத, புரியுதா? நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த சோஃபாலே படுத்துட்டு ஒயன் அந்த ஃபோனையே தான் பார்த்துட்ருக்கா. இப்போது ஜாய் தான், இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் இப்போது அவங்க ரூம் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. இப்போ போய் ஜாய் தான், ஒயன், அதையாவது போய் ஓப்பன் பண்ணி யாருன்னு பாடுறி. நான் சோகமாக இருக்கேன் தெரியுமா, நான் டோரெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், நீ போய் ஓப்பன் பண்ணிக்கோடி. சோம்பேறித்தனம் பாட்டுன்னு நான் என்னெல்லாம் சொல்லுது பார் அப்படின்னு சொல்லி ஜாய் தான் ஒயனை திட்டிக்கிட்டே அங்கேருந்து போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே ஜாய் அவ்வளோ ஷாக் ஆகிட்டு, மச்சான் மச்சான், என்ன ஜாய், யார் வந்திருக்கான், எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்றேன், என்னெல்லாம் கூப்பிடாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது எழுந்து வர்றதுக்கு. மச்சான் வாழ்டா அப்படின்னு சொன்னதுமே ஜாய் அவ்வளோதான், கஷ்டமாக இருக்குது சோகமாக இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் அப்படியே 1000 watts பல்பு மாதிரி ஃபேஸ் எரிஞ்சிட்டு மொபைல்லாம் தூக்கி போட்டு அப்படியே அந்த டோருக்கா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா எனக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அங்கே டயாங்கெல்லாம் இல்லை, அந்த வீட்டு ஓனரமாக தான் நின்றுட்டுருக்காங்க. ஏம்மா, உங்ககிட்ட வாடகை வாங்கிட்டு வரலான்னு வந்தால் நீ என்னம்மா ஆளுகீழுன்னு பேசிகிட்டு இருக்க, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும்? இந்த மாதம் வாடகை எப்போ தரலான்னு இருக்கீங்க? நானும் நேற்றே தந்துடுவீங்கன்னு பார்க்குறேன், தரவே இல்லை. அதனால தான் நானும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். அச்சோ ஓனரம்மா, அதெல்லாம் நான் நேற்றே போட்டு விடுறது ஓனரம்மா, நான் தான் டேட்டு பார்க்காம மறந்துட்டேன். இவ்வளோலாம் கோவப்படாதீங்க, நான் மார்னிங் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், அதெல்லாம் கோவப்படாதீங்க ஓனரம்மா. இப்படி தான் சொல்கிறீங்க, நான் போன மாதம் கேட்குள்ளேயும் 2 மாதம் தள்ளி வச்சு கொடுக்குறீங்க. பார்த்துக்குங்க, மார்னிங் மட்டும் வரல, அவ்வளோதான் 2 பேரையும். ஐயோ ஓனரம்மா, அதெல்லாம் வந்துடும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜாய் டோரை சாத்துறாங்க. அப்படியே ஒய்யன்னு அவ்வளோ கோபமாக நின்றுட்டுருக்காங்க. மச்சான், நான் சும்மா நீ சோகமாக படுத்துகிட்டே இருந்தியா, உன்னை ஜாலி பண்ணதான் மச்சான் பண்ணேன், இப்படி கோவமாக பார்க்காத, நீ வேறு ரொம்ப க்யூட்டாக இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாய் போய் ஒய்யனோட கண்ணத்தை கிள்ளிட்டுருக்கா. விட்ரி, என் கஷ்டம் உனக்கு ஜாலியாக இருக்குல்ல, எவ்வளோ ஆசையாக அது என் டயாங்ஷின்னு ஓடி வந்தேன் தெரியுமா, என்னை இப்படி பண்ணிட்டல, நீ என் கூட பேசாத போடி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒயன் கோச்சிட்டு போகிறாங்க. மச்சான், நில்றாடா, சும்மா சொன்னேன், இப்போ எதுக்கு இப்போ கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லி ஜாய் தான் அவள் பின்னாடியே போயிட்டுருக்காங்க.
இப்போது ஒய்யன் அப்படியே திரும்ப நின்று கையெல்லாம் கட்டிட்டு என்கிட்ட பேசினா நான் உன்னை வச்சிருவேன் பார்த்துக்கோ போ மூட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது திரும்பவும் டோர் லாக் ஆகுது. திரும்பவும் ஜாய் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே பிளாக் கலர் டிஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் கேப்பு, பிளாக் கலர் மாஸ்க்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே கவர் பண்ண மாதிரி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜாய் தான், ஹலோ யாருங்க நீங்கள், என்ன வேணும், ரூமை தான் மாறி வந்துட்டிங்களா அப்படின்னு ஜாய் அந்த பர்சனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பர்சன் எதுவுமே பேசலை, மாஸ்க்கை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணதுமே ஷாக்கில், மச்சான் மச்சான் ஒய்யன் மச்சான் என்ன ஜாய் என்கிட்ட பேசினா உன் மூஞ்ச வச்சிருவேன், மூட்டு போயிரு, ஆல்ரெடி நானே சோகமாக இருக்கேன், நீ எதுக்கிட்ட என்னை இப்படி வச்சு கிண்டல் பண்ணிட்டுருக்க, மச்சான் வாழ்டி, ஆளாச்சு மயிராச்சு, மூட்டு போயிடு, வார்த்தே விடாத மச்சான், உண்மையாகவே வாழுதாண்டி, நீ எவ்வளோ பேசினாலும் இந்த டைம் நான் நம்புறதா இல்லை, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், என்கிட்ட பேசினாத அப்படின்னு சொல்லி ஒய்யன் அப்படியே கையை கட்டிட்டு மூஞ்சி அப்படியே பவு பண்ணி க்யூட்டாக வச்சிட்ருக்கா. எங்கள் ஜாய் தான் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. டயாங் ஜாயை பார்த்து, கொஞ்சம் தள்ளிங்கன்னா நான் உள்ளே வருவேன், ஓ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஜாய் டயாங் உள்ளே வரான். என் பொண்டாட்டி எதுக்கு இப்போது இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி டயாங் சொல்லக்குள்ள டயாங் வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே ஒய்யன் திரும்பி பார்த்து ஓடி வந்து டயாங் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. டயாங் அப்படியே ஒய்யனை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே தரையிலேருந்து கொஞ்சம் தூக்கி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போகிற அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜாய் தான், ரொம்ப நாள் கழித்து நீங்களே இப்போ தான் மீட் பண்ணியிருக்கீங்க, சரி லவ்வர்ஸ்குள்ளே 3வது மனுஷன் நான், இதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு படத்துக்கெல்லாம் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு நான் நைட்டுக்கு மேலே வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து நைஸாக ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு ஜாய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. இப்போது ஒய்யனும் டயாங் தான் அப்படியே அந்த டோர் பக்கத்துலேயே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே ஒய்யன் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஐ மிஸ் யூ, ஐ ரியலி மிஸ் யூ தெரியுமா. பொண்டாட்டி இப்போது எதுக்குடி அழுதுட்ருக்க, நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ண தெரியுமா. நீ பேசாத, தயவு செஞ்சு நீ பேசுனா எனக்கு கோவம் வந்துடும், நீ எதுவுமே பேசாத, நான் இப்படியே கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன் ப்ளீஸ், நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லி ஒய்யன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி டயாங்கை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்கும் அப்படி தான் ஒய்யனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒய்யனை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒய்யன் எவ்வளோடி நேரம் இப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க போகிற, எவ்வளோ நேரமா, என் லைஃப் ஃபுல்லும் உன்னை நான் இப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்க சொன்னால் கூட ஹக் பண்ணிகிட்டே இருப்பேன் தெரியுமா. ப்ளீஸ் எதுவுமே பேசாத, இந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ எதுவும் பேசாத, நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes இந்த ஹக்கை ஃபீல் பண்ணிக்கிறேனே, உன்னை நான் ஃபீல் பண்ணிக்கிறேனே, இப்படி ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் அவ்வளோ டைட்டாக ஒய்யனை ஹக் பண்ணிக்கிறாங்க. டயாங்கும் ஒரு குட்டி ஸ்மைலோட சரிடி அப்படின்னு சொல்லி அவரும் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே ஒரு 10 minutes ஆகுது, 2 பேரும் அப்படியே தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் ஒய்யன் அந்த ஹக்கை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த அப்படியே அந்த கொஞ்சம் இதுலேருந்து கீழே இறங்குறாங்க. அப்படியே அழுதுட்டு கீழே தரையவே பார்த்துட்ருக்காங்க. டயாங் தான், ஒயன் என்னடி ஆச்சு, என்ன பாரு, இங்கே பாரு, என்ன நீ பார்க்க மாட்ட, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாதடா, நீ எதுவுமே பேசாத. என்னடி ஆச்சு, நான் என்னடி பண்ணேன், இல்லை நீ என்கிட்ட பேசாத, ஆல்ரெடி நீ மிலிட்ரிக்கு போனதுலேருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா, மிலிட்ரிக்கு போகும்போது கூட நான் இந்தியாவில் இருந்தேன், நீ பார்க்கவே இல்லை, ஆனால் சரி இப்போ தான் லீவ் கிடச்சிருக்கு நீ வருவேன்னு நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா, ஆனால் நீ வரவே இல்லை, எனக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் இந்த 2 days-ஆக உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணேன், ஆனால் ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட நீ எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி ஒய்யன் தேம்பி அழுதுட்ருக்காங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் வெளியே வந்ததுமே கம்பெனி என்னையே பார்த்துட்டு இருந்தாங்கடி. அதனால தான் என்னால் உனக்கு ஒரு மெசேஜ் ஒரு கால் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் உன்னை தான் கண்டுபிடிச்சி உன்னை யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியுமா சொல்லு? எனக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் நீ மட்டும்தானடி. இப்படி தான் சொல்லி சொல்லி என்னை மயக்கிறேன். என்கிட்ட நீ பேசாத போடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒயனை அழுதுகிட்டே போகிறாங்க. டயாங் தான் அப்படியே பின்னாடி போய் ஒயனோட ஹேண்டை பிடிச்சி தூக்கி அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறாங்க. இப்போ ஒயன் அப்படியே டயாங்கோட செஸ்ட் மேலேயே விடுறா, என்ன இப்போ எதுக்கு என்ன தூக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் ஒயனெல்லாம் கிடையாது, விடுறா. நீயே சொல்லலைனாலும் நீ ஏன் பொண்டாட்டிடி, நான் ஒன்று தூக்குவேன். என்னை கேட்குறதுக்கு உனக்கே ரைட்ஸ் கிடையாது தெரியுமா? ஆமாம், எனக்கே ரைட்ஸ் கிடையாது. இப்படியெல்லாம் பேசி பேசி தாண்டா என்னை மயக்கி வச்சுருக்கேன், விடுறா. ஆமாம், உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கிறது தெரியும்? அதெல்லாம் உன்னை பற்றி ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். என் நினப்பு ஃபுல்லும் உன்னை சுற்றி மட்டும்தாண்டி இருக்கும். நான் மிலிட்ரி கேம்பில் இருக்கலாம், ஆனால் என் லவ் மொத்தமும் உனக்கு மட்டும்தான். இப்படி தான் சொல்லு. ஆனால் உலகத்தில் முக்கால்வாசி பொண்ணுங்க ஒன்றை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு இவ்வளோ ஹார்ட் ஆகுது தெரியுமா? என் புருஷனை ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க, நீ எந்த இல்லை? ஆமாடி, நான் உண்டு. அப்புறம் எதுக்கு அவங்க என் புருஷனை பற்றி பேசுகிறாங்க? அப்போ எனக்கு எவ்வளோ கோவமாக வருது தெரியுமா? நீ இவ்வளோ க்யூட்டாக பேசாதடி, அப்புறம் எனக்கு மூடு மாறிடும் பார்த்துக்கோ. பொறுக்கி, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், நீ என்னடா பேசிகிட்ருக்க? நான் எவ்வளோ நாள் கழித்து என் பொண்டாட்டியை பார்க்குறேன், அப்போது என் மூட் மாற தானே செய்யும். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். எவ்வளோ நாள் ஆச்சுல்ல நீ மிலிட்ரிக்கு போகும்போது நான் இந்தியாவில் இருந்தேன். அப்போ என்னால் உன்னை பார்க்கவே முடியல. இப்போது நீ லீவில் வரேன்னு கொஞ்ச நாள் முன்னே மெசேஜ் பண்ணல, அதனால தான் நான் ஜாயை கூட்டிகிட்டு எங்கள் கொரியாக்கே வந்தேன் தெரியுமா? ஆனால் 2 டேஸாக நீ வந்ததுமே என்னை பார்க்க வருவேன்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனால் நீ வரவே இல்லை தெரியுமா? அச்சோ, என் பொண்டாட்டியை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன் போலையே. சாரிடி பொண்டாட்டி. சாரியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போது நம்ம ஸ்டைலில் சாரி கேட்போம்மா. அந்த மாதிரி பண்ண பொறுக்கி வாயிலே அடிப்போம் பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் பண்ணி தானேடி உன்னை மயக்கினேன். ஆமாம், அப்படி ஏதாச்சும் பண்ணி தானே என்னை மயக்கினேன். கரடி பையன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் டேயோட செஸ்ட்லேயே ஒயன் அடிச்சிட்ருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் மேலே அப்படியே ஒயனை உட்கார வச்சுட்டு அப்படியே ஒயன் டேவை இழுத்து டைட்டாக அவரோட லெக்கு ஹேண்டு எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு குட்டி குழந்த மாதிரி டயாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மேலே ஏறிக்கிறாங்க. இப்போ ஒயன் டயாங்கா சொல்லடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி, ரொம்ப 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 லவ் யூ தெரியுமா? நானும் என் பொண்டாட்டியை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன்டி. அதுவும் என் பொண்டாட்டியை மட்டும்தான். ஆமாம், நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணும். இந்த வேர்ல்டில் முக்கால்வாசி பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணாலும் சரி, நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணும். நான் பெருமையாக சொல்லிப்பேன், நீங்கள் யார் வேணால் என் புருஷனை லவ் பண்ணுங்கள், ஆனால் என் புருஷனோட லவ் எனக்கு மட்டும்தான். ஆமாம், என் லவ் ஒட்டு மொத்தமாக உனக்கு மட்டும்தாண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒயன் அப்படியே டேவோட ஃபேஸை கப் பண்ணி லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. பொண்டாட்டி, எங்கே பாரு, நானே காஞ்சி போயிருக்கேன். இதில் கிஸ்ஸெல்லாம் நீ பண்ணனா கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோ. அப்படி என் புருஷன் வேறு மாதிரி ஆனால் என்னப்போ ஆகட்டுமே, என் புருஷனால தானே ஆகுது. பொண்டாட்டி, ஜாய் வந்துட்டானா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் கேடி வரமாட்டா. இங்கே என்ன நடக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஜாய் எப்போதைக்கு இங்கே வரமாட்டா. நீ என்ன வேணா என்ன பண்ணலாம் தெரியுமாடா புருஷா அப்படின்னு சொல்ல அப்படியே அப்படியே ஒரு மாறி ஒய்யனே பார்த்துட்ருக்காரு. ஒய்யனும் அப்படியே ஒரு மாறி டயாங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு 2 செகண்ட் சைலண்ட் ஆகுது அந்த ரூம். இப்போது அப்படியே டயாங் ஒய்யனோட ஃபேஸை பிடிச்சி அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஒய்யனும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் கிஸ்ஸும் அவ்வளோ சாஃப்டாக பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ப்ரீத்திங் கூட பண்ணாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க.
இப்போது அந்த கேஸ் பிரேக் பண்ணிவிட்டு டயாங் தான் ஒயனை பார்த்து, ஏய் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பல்லடி நீ. ஆமாம், என் புருஷனை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு யாருக்கிட்டே கிடைப்பா? எவனுக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? அப்படி யார் சொன்னா? என் புருஷன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டான்னு வேர்ல்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஏங்கிட்டுருக்காங்க. ஆனால் என் புருஷன் எனக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி ஒயினும் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது டயாங் தான் ஒயினை பார்த்து, ஏய் உனக்கு நான் ப்ராப்பராக லவ் கொடுத்துருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியலடி. எப்பயாவது 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கு ஒரு டைமோ காலில் பேசிப்போம். அதிகமாக சேட்டிங் தான். ஏன்னா நம்ம கம்பெனி பற்றி உனக்கே தெரியும், நான் லவ் பண்ணக்கூடாது. அதையும் மீறி தான் ஒரு 3 இயர்ஸாக உன்னை மட்டுமே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி. இந்த 3 இயர்ஸ் தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட உன் வாய்ஸை கேட்குற அந்த செகண்ட் எனக்காக ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுதுடி. கேஷுவல் லவ்வர்ஸ் மாதிரி நம்ம இதுவரையும் அடிக்கடிக்க மீட் பண்ணிக்கிட்டதில்ல, வெளியே அதிகமாக டேட்டிங் போனதில்லை. உனக்கும் இருக்கும்ல, உன் புருஷன் கையை பிடிச்சிட்டு நீ வெளியே டேட்டிங் போகணும், நீ வெளியே நிறைய இடத்துக்கு போகணும். கேஷுவலான லவ்வர் மாதிரி நீயும் என் கூட இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருப்பல்ல. அது எதுவுமே நான் உனக்கு கொடுத்ததில்லடி. நான் ஒரு ஐடலுங்கிறதுனால பெருசாக என்னால் உன்னை கூட்டிகிட்டு வெளியே போக முடியாது. ஏன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்னு கூட இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாது. இது எதுவுமே நான் உனக்கு ப்ராப்பராக கொடுத்ததே இல்லைடி. ஆனால் அது எதுவுமே கொடுக்கலனாலும் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறடி நீ. எப்படி உன்னால் மட்டும் இப்படி முடியுது? இவ்வளோ லவ் எப்படி உன்னால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக ஒயனை பார்த்து கேட்டுட்ருக்காரு. ஒயன் தான் அப்படியே டயாங்கோட ஃபேஸை கப் பண்ணி டயாங்கோட ஹெட்டோட அவங்க ஹெட்டை அப்படியே பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 பேரோட ஹெட்டும் டச் ஆகி அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒயன் தான், இது எல்லாம் தெரிஞ்சு தானே நான் உன்னை லவ் பண்ணேன். எனக்கு மற்றவங்க மாதிரி கையை பிடிச்சிட்டு ரோலில் சுற்றணும், டேட்டிங் போகணும், அதெல்லாம் ஆசை இருக்குதான். ஆனால் அதை விட பெருசு நீடா. எனக்கு நீ முக்கியம். உன் கெரியரை விட்டு அதை விட்டு என்னை இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். என் டயாங் இது எல்லாமே பண்ணலைனாலும் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுக்குற தெரியுமா? நீ எவ்வளோ ப்ராக்டிஸில் இருந்தாலும் எவ்வளோ டைம் இல்லைனாலும் நீ அந்த மெசேஜ் பாட தவறவே மாட்டேன். மார்னிங், ஈவினிங், அப்புறம் ஆஃப்டர்நூன் கூட அந்த மெசேஜ் வரும். எனக்கு தெரியும் நீ ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு. ஆனால் அந்த பிஸி டைமில் கூட எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீ என் கூட பேசிகிட்டு இருப்ப. இதெல்லாம் லவ் தானேடா டயாங். ஏய் இது கூட நீ இவ்வளோ பெருசாக நினைக்கிறியாடி? எனக்கு அது பெருசு தான். என்ன அவ்வளோ லவ் பண்ணுற பையன் என் பக்கத்தில் இருக்கும்போது யாருக்காகவும் உன்னை நான் விட்டு தரவே மாட்டேன். இந்த உலகமே உன்னை லவ் பண்ணாலும் உன் ஒட்டுமொத்த லவ் எனக்குன்னு கிடைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஏன் எல்லாம் என் பக்கத்தில் பேசுவாங்க, வீடியோஸோட டயாங் தான் என் பயாஸ்னு உன்னை பற்றி அவங்களோட பொண்டாட்டி மாதிரி கூட அவங்க பேசிப்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு சிரிப்பாக வரும். யார் என்ன சொன்னாலும் அவனோட மொத்த லவ் எனக்கு மட்டும்தான், அவன் ஏன் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ க்ரேஸாக இருக்கிற ஒரு பர்சன் என்னோட புருஷன், அவனோட லவ் மொத்தமும் எனக்குன்னு தெரியும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்ல? எனக்கு ஒரு லவ் போதும் டயாங், அதெல்லாம் அடுத்த பட்சம்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒயினும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேர் கண்ணுமே அவ்வளோ கலங்குது. அப்படியே டயாங் அழுதுகிட்டே, மிஸ்ஸியோடு ரொம்ப 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 மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த கேம்பில் இருந்துச்சு. உன் வாய்ஸை கேட்க முடியாமல் அப்போவும் அடிக்கடிக்க அந்த செல்ஃபோன் எடுத்து உன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணடி உன்னை. நானும் என் கரடி பையனை ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எனக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே டயாங் அவ்வளோ டைட்டாக ஒயனை பிடிச்சிக்கிறாங்க. ஹே வலிக்குதுடா. மில்ஜிக்கு போனதும் நீ பார்த்தியா கொஞ்சம் குண்டாயிட்டேன்.
ஏய் ஏண்டி நீயும் இப்படி பேசுகிற? ஆமாடா, நீ மில்க்ஷேக் போகிறதுக்கு முன்னே எப்படி இருந்து தெரியுமா? ஐயோ என் அப்பா சும்மாவே என் புருஷன் ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஊர் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர் பொண்ணோட கண்ணும் உன் மேலே தான் இருக்கும். இப்போ நீ வேறு பாடியெல்லாம் இவ்வளோ டெவலப் பண்ணி எதுக்குடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக மாறின? ஏய் உன் புருஷன் ஹேண்ட்ஸமாக இருந்தால் உனக்கு தான் நல்லது. யாருக்கு நல்லது? சும்மாவே ஊரில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணும் உன் மேலே தான். இப்போ நீ இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கேடா, இன்னும் வந்து அப்படியே எல்லாம் உன்னை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அச்சோ என் பொடாட்டி இப்படி பொசசிவ் ஆகிறதுக்கே நான் இன்னும் ஹேண்ட்ஸம் ஆகலாம் போலையே. ஏய் நீ வேற ஒழுங்கா நீ அசிங்கமாயிடு. நீ அசிங்கமானா கூட அவங்க விட மாட்டாங்கடா. ஐயோ நான் என்ன டிக் பண்ணுறது? என் ஆர்மிஸ் அப்படி அவங்க எவ்வளோ அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. ஆர்மிஸ் உன் மேலே எவ்வளோ லவ் வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் என் புருஷன் மேலே நான் வச்சிட்ருக்கிற அளவுக்கு லவ் ஆர்மிஸில் யாரும் மேலே வச்சுருக்க மாட்டாங்க. தெரியும்ல? தெரியுமே. என் பொண்டாட்டி அளவுக்கு என் மேலே யார் லவ் வச்சுருக்க போகிறா? இருந்தாலும் ஆர்மிஸும் தாண்டி. ஏய் இங்கே பாடுறா, இப்போ நீ பிடிஎஸ் பிஎல்லாம் கிடையாது, நீ இந்த ஒயனோட புருஷன். நீ ஆர்மிஸை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்ல புரிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு சொல்லி அப்படியே டயாங் ஒய்யன் கிட்ட வராரு. 2 பேரோட ஐஸும் திரும்ப கனெக்ட் ஆகுது. திரும்பவும் டயாங் அப்படியே ஒய்யனோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே அவங்களோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைனிங் டேபிளே அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ க்யூட்டான கிஸ் போயிட்டுருக்கு. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டில் பெருசாக அவ்வளோ ஸ்டோரியெல்லாம் கிடையாதுடா. என் சிஸ்டர் வந்து 2 மந்த்ஸாக கேட்டுகிட்டே இருந்தா, ஒய்யனை வச்சு ஸ்ட்ரெயிட் ஒன் ஷாட் எனக்காக ஒன்று போடு. ஏன்னா அவங்க டே பயாஸ், அதனால் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் மிலிட்ரிலேருந்து வரும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இது போட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய்டா.